வணக்கம். ஆட்டுக்கார அலமேலு ஞாபகம் இருக்கா? ஆட்டுக்கார அலமேலு அடித்த ஹிட் இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஹிட். இன்னும் சொல்ல போனா அந்த வருஷத்துல வந்த படத்திலேயே மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிய படம் அந்த ஆடுதான். அப்படிப்பட்ட படம் தான் தேவர் பிலிம்ஸினுடைய ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம். இந்த ஆட்டுக்கார அலமேலு படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்ல எனக்கு மறக்க முடியாதது என்னன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். திருச்சியில கலையரங்கம் அப்படின்னு ஒரு தியேட்டர் இன்னைக்கு கிடையாது. தியாகராஜ பாகவதர் மன்றம் கலையரங்கம் அப்படின்னுதான் பேரு. அதை சொல்லி ஆகணும். ஏன்னா தியாகராஜ பாகவதருக்கு மரியாதை செலுத்தும் வகையில அவருடைய பெயரால அன்றைக்கு இருந்த எம்ஜிஆருடைய அரசு அதிமுக ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த மன்றத்தை, அந்த கலையரங்கத்தை, அந்த சினிமா தியேட்டரை கட்டினாங்க. இன்னொரு விஷயம், என்னுடைய சொந்த ஊர் திருச்சின்னு நிறைய பேருக்கு தெரியும். திருச்சி கலையரங்கம் தியேட்டர் தான் திருச்சியினுடைய முதல் குழு வசதி கொண்ட தியேட்டர், அதாவது ஏசி தியேட்டர். பிரம்மாண்டமா இருக்கும், பச்சை கார்பெட்டுகள்லாம் விரிக்கப்பட்டிருக்கும், அப்படியே லைட்டு கிட்டெல்லாம் போடப்பட்டிருக்கும். நான் அப்போ எனக்கு ஒரு 8 வயசோ 9 வயசோ இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிற. அந்த 75லேருந்து 80களுக்குள்ளார இருக்கிற காலகட்டம். நான் 68ல் பிறந்தேன். கிட்டத்தட்ட நான் 4ஆவதோ 5ஆவதோ அந்த மாதிரியான விஷயம்தான் அது. அப்படிதான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் நான் போய் குறுக்கெல்லாம் பூந்துக்குந்தெல்லாம் விளையாடுறேன். இன்னைக்கு தான் அங்கங்கே நிறைய பேர் தேட்டருக்குள்ளாரெல்லாம் நிற்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து தேட்டருக்குள்ளாரெல்லாம் நிற்க மாட்டாங்க, டிக்கெட் கிழிப்பாங்க, உள்ள அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா. ஆனால் இது புது தேட்டருங்கிறதுனால கண்காணிக்கிறதுக்கு நிறைய அக்காக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, நிறைய அம்மாக்கள், நிறைய அண்ணாக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் குறுக்க நெடுக்க அப்படி இப்படின்னு ஜாலியாக அந்த லைட்டு வெளிச்சம்லாம் சந்தோஷத்தை கொடுக்க அப்படிலாம் விளையாண்டேன். தம்பி, விழுந்தினா கீழே விழுந்துருவேன், அடிக்கடி பட்டுரும், அப்புறம் அழுவேன், அப்புறம் ஆடு வரதெல்லாம் நீ பார்க்க முடியாது, போய் உட்கார்ற ராஜா அப்படின்னு சொல்லுன அந்த அக்கா யாருன்னு தெரியாது. இன்னைக்கு அந்த அக்கா பாட்டி ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த முகமெல்லாம் மறந்து போச்சு எனக்கு. அந்த ஆட்டுக்கார அலமேலுடைய ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கலாம். ஆட்டுக்கார அலமேலு கதையெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. கதையை ஆடு ஹீரோ அப்படின்னு முடிவாயிடுச்சு. சிவகுமார் சார் நடிக்கிறாரு. அப்போ நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பார்க்கும்போது சிவகுமார் போய் பார்க்குறாரு, நடிகர் சிவகுமார் சார். அப்போ பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, என்னையா படம்லாம் நிறையா வருதா, நடிக்கிறியா ஒழுங்கா, நிறைய படம் போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சிவாஜி சார் வந்து ஒரு நகைச்சுவையில் அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது. கமெண்ட் பட்டுன்னு கொடுத்து தெறிக்க விட்டுட்டே இருக்கிற மனுஷன் நடிகர் திலகம். கமெண்ட் அடி அதாவது என்ன சொல்லுவாங்க, நெருப்பு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. ரைமிங் காமெடி, நம்ம கிரேசி மோகன் காமெடி மாதிரி. அப்போ வந்து தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சிவகுமார் சார் சொல்ல, அப்படியா, என்ன, ஆடு தான் மையப்படுத்தி வச்சிட கதைன்னு. ஹீரோயின் வளர்க்குற ஒரு ஆடு, நான் ஹீரோ, ஹீரோயின் வந்து ஸ்ரீபிரியா. ஓஹோ, அப்போ ஆடு ஹீரோன்ற, நீ வந்து ஆடு கூட நடிக்கிறேங்கிற, அப்படிதானே அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்காரு சிவாஜி சார். இதை சிவகுமார் சாரே எழுதியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீபிரியா, இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே வந்து ஆடு எப்படியோ அலமேலும் அப்படித்தான். ஆட்டுக்கார அலமேலு இல்லையா. இதுல வந்து நான் 2 விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் பேசுறேன். ஒன்று, இந்த ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னு டைட்டில் எப்படி வந்துச்சு. 2வது, இந்த படத்தில் நடிக்கும்போது ஸ்ரீபிரியாவுக்கு கமலஹாசன் கூட நடித்த சந்தோஷத்தை விட, ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்த சந்தோஷத்தை விட, இவங்க கூட நடிச்சப்பல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு பணம் கிடைச்சிருக்கு, அட்வான்ஸ் கிடைச்சிருக்குனாக்க ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதை விட, ஏன் இன்னும் ஒரே வரியில சொல்றேன், இதுவரை ஸ்ரீபிரியா மேடம் அவர்கள் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அந்த படத்திலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த படத்துல நடிச்சதுக்காக ஸ்ரீபிரியா அவர்களுக்கு அப்படி ஒரு பூரிப்பு கிடைச்சது. அதற்கு காரணம் இந்த படத்தினுடைய டைட்டில். என்ன டைட்டில்? ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற டைட்டில். அவங்க கண்ணீர் விட்டு நெகிழ்ந்து போயிட்டாங்க தேவரையா கிட்ட. ஏன்ப்பா, ஏன் நீ தான் நடிக்கிற, என்ன இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஸ்ரீபிரியா அவர்களுடைய உண்மையான பெயர் அலமேலு. தெரிந்தோ தெரியாமலோ இதையெல்லாம் அறிந்திராத அந்த தேவர் பிலிம்ஸ் கதை இலாக்காவினர், தூயவன் சார் மாதிரியாக இருக்கிறவங்க இருக்கட்டும், தேவர் பிலிம்ஸ் சின்னப்பா தேவராக இருக்கட்டும், அவங்க முடிவு பண்ணுறாங்க ரைமிங்காக ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னு சொல்லி.
அதனால என்னுடைய பெயரே இங்க இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவரையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நல்லா வருவேன், கவலைப்படாத, முருகன் இருக்கான் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சாதாரணமா சொல்லிட்டார். ஆனா ஸ்ரீபிரியாவால அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. ஸோ ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற படத்துல தன்னுடைய நிஜ பெயரான அலமேலுங்கிற கதாபாத்திரத்திலேயே ஸ்ரீபிரியா நடிச்சதுங்கிறது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷமா அவங்க நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் ஒரு தடவை பேசும்போது அதை தெரியப்படுத்துறாங்க, பேட்டிகளையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், தமிழ்நாடு முழுக்க ஆடு போகாத ஊரே இல்லை, எல்லா ஊருக்கும் ஆடு போச்சு. ஆமா, ஆடு மனிதனாக நின்றது, மக்கள் எல்லோரும் மந்தையாகி கிடந்தார்கள் அப்படின்னு ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு கவிதையே எழுதியிருந்தார். எப்படி பாருங்க, ஆடு மனிதனாக நின்றது, மக்கள் எல்லாம் மந்தையாகி பார்த்தார்கள் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு கூட்டம், ஆடை பார்க்கறதுக்கே கூட்டம், தியேட்டருக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ். ஆட்டுக்கார அலமேலு படம் வசூல்ல பெரிய சாதனை பண்ணின படம், வசூல்ல செம கலெக்ஷன், குறைந்த பட்ஜெட்ல எடுத்து பெரிய வசூல் தந்த படம். இன்னைக்கு வந்துட்டு குடும்பத்தோட படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனவங்க அந்த வாரம் சனி ஞாயிறுல திரும்ப வருவாங்க. நான் ஆடு பார்க்கணும், நான் ஆட்டுக்கு அலமேலுவை பார்க்கணும், அலமேலுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்பாங்க, திரும்ப வருவாங்க. சங்கர் கணேஷுடைய இசையில எல்லா பாட்டும் ஹிட் ஆனிச்சு, படம் பிரமாதமான ஹிட். அந்த ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற டைட்டில் எப்படி வந்துச்சு அதையும் பார்த்துருவோம். படத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆடை வச்சு படம், ஸ்ரீபிரியா நடிக்கிறாங்க, இந்த மாதிரி கதை, எப்படி இதை படம் டைட்டில் வைக்கிறது, நல்ல தலைப்பாக இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேவர் ஃபிலிம்ஸில் அந்த டீம். சின்னப்பா தேவர் ஐயாவும் இதை யோசிக்கிறார். ஒரு நாள் மவுண்ட் ரோடில் அப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தியேட்டரில் ஒரு திரைப்படம் வெளியிடுறாங்க. அந்த திரைப்படம் ஏற்கனவே 70களுடைய ஆரம்பத்திலேயே அந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டு மிக பிரமாண்டமான வெற்றி அடைந்த படம் அது. அந்த படத்தினுடைய போஸ்டர், ஒரு சின்ன பேனர் அப்படி இப்படிலாம் வச்சு மவுண்ட் ரோட்ல அந்த தியேட்டருக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வச்சு பார்வைக்கு, ரசிகர்களுடைய பார்வைக்கு, மக்களுடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி ஒரு ரீரிலீஸ்ன்னு இன்னைக்கு சொல்றோமே, ரீரிலீஸ்லாம் அந்த காலத்தில் 500 தடவை நடக்கும். படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு அது அப்படியே சென்னையை சுற்றி இருக்கிற ஊரா தியேட்டரா இருக்கட்டும், அல்லது திருச்சியை சுற்றி இருக்கிற லால்குடி, புள்ளம்பாடி, அது இதுன்னு இருக்கிற ஊரா இருக்கட்டும், அப்படியே ரவுண்ட் அடிக்கும் அதை பொட்டி. 5 வருஷம் தேஞ்சி ஃபிலிம்லாம் தேஞ்சி அதுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட் புத்தம் புதிய காப்பின்னு போடுவாங்க 5 வருஷம் கழிச்சு, அப்படியே ரவுண்ட் அடிக்கும். அது மாதிரி இந்த படம் எவர்கிரீன் மூவியான அந்த திரைப்படம் அந்த மவுண்ட் ரோட்ல ஒரு போஸ்டர்களாகவும் பேனராகவும் வைக்கப்பட்டு அறிவிப்பு வைக்கப்பட்டிருக்கு. தேவரையா காரில் போயிட்டே இருக்கும்போது காரை நிப்பாட்டு அப்படின்னு இருக்காரு. காரை நிப்பாட்டினோன்னா, ஆண்டவா ஆண்டவா தலைப்பு கிடைச்சிருச்சு, ஆபீஸ் கூப்பிட்டு, வீட்டுக்கு போகணும், ஆபீஸ் விடு அப்படிங்கிறாரு. நேராக டி நகர்ல அவர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆபீஸ்ல காரை விட்டு இறங்கினோன்னா தேவரையா விறுவிறுன்னு போயோ, வாங்கயா டைட்டில் கிடைச்சிருச்சியா, தலைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இன்னும் இவ்வளவு உற்சாகம் அவருக்கு, என்ன உற்சாகம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தலைப்பு கிடைச்சிருச்சியா, நம்ம ஆடை வச்சு எடுக்கிறோம்ல, ஸ்ரீபிரியால நடிக்கிறாங்கல்ல, அந்த படத்துக்கு டைட்டில் தலைப்பு வச்சுட்டேன், தலைப்பு கிடைச்சிருச்சு. என்ன தலைப்புங்க? ஆட்டுக்கார அலமேலு. ஆட்டுக்கார அலமேலு நல்லா இருக்கே அண்ணா. ஆமா, இதை யார் திரும்ப கொடுத்தவரு? நம்ம ஆண்டவர் தான் அண்ணன் எம்ஜிஆர் ஐயா. அவரையா போய் பார்த்துட்டு வரீங்க? அவரு முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் அவரை எங்கே போய் பார்த்தேன் நான்? அவர் கூப்பிட்டாக்க தான் போவேன் நான். அவரெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது, நாட்டு மக்களுக்கு அவர் நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவரெல்லாம் நான் தொந்தரவு பண்ணலை. ஆமாம், ஆனால் எம்ஜிஆர் தான் இந்த டைட்டில் கொடுத்தது. என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியலங்கய்யா அப்படின்னு அந்த தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்காவில் இருக்கிறவங்க, டைரக்டர் எல்லாருமே சொல்ல, மவுண்ட் ரோட்ல வந்துட்டே இருந்தேன், போஸ்டரை பார்த்தேன். அந்த போஸ்டர்ல தலைவர் ஆண்டவர் அங்கே நிற்கிறார் சிரிச்சுக்கிட்டு, அடி கம்பு விளைவிச்சுட்டு. பார்த்தா அது மாட்டுக்கார வேலன் படம் போஸ்டரு. மாட்டுக்கார வேலன், ஆட்டுக்கார அலமேலு அப்படியே மாத்திடுவோம், மாட்டுக்காரருக்கு பதிலாக ஆட்டுக்காரன்னு வச்சிருவோம், வேலனுக்கு பதிலாக அலமேலுன்னு வச்சிருவோம், அப்படியே முடிவு பண்ணிட்டேன்னு அப்படின்னு யதார்த்தமா சொல்ல, மாட்டுக்கார வேலன் அப்படிங்கிற அந்த டைட்டில் இன்ஸ்பிரேஷன் தான் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்ற மாறுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் படிக்கும்போது எனக்கு சின்ன வயசுலேயே அவ்வளவு சுவாரஸ்யத்தை கொடுத்த விஷயம். அதனாலதான் புத்திக்குள்ளார அப்படியே உட்கார்ந்துருக்கு. அந்த ஆட்டுக்கார அலமேலு, மாட்டுக்கார வேலனிலிருந்து வந்த தலைப்பு, அந்த ஆட்டுக்கார அலமேலு, அந்த அலமேலு ஸ்ரீபிரியாவுடைய நிஜ பெயர் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு சுவாரஸ்யம். தமிழகம் முழுக்க ஒவ்வொரு தேட்டருக்கும், அந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிற தேட்டருக்கெல்லாம் அந்த ஆடு அழைத்து செல்லப்பட்டு அங்க பார்வையாளர்களுக்கு
காண்பிக்கப்பட்டதுங்கிறதும் இதெல்லாமே உங்களுக்கு புதிய தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற அதே தருணத்தில் ஆட்டுக்கார அலமேலு டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதே போல் தேவர் ஃபிலிம்ஸுங்கிற தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொண்ட ஒரு நிறுவனத்துக்கு நம்மளுடைய வணக்கங்களை தெரிவிச்சுப்போம். அந்த குடும்பத்தார், இன்னைக்கு இருக்கிற அந்த குடும்பத்தார் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம வணக்கத்தை தெரிவித்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம். மற்றபடி மாட்டுக்கார வேலன் ஆட்டுக்காரா அலமேலுவாக மாறி வந்த இந்த டைட்டில் விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான பல வீடியோக்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம்ஜி.